வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கு குருவின் நினைவில் நின்று அருட்பிரகாச வள்ளல் ராமலிங்க அடிகளாரின் திருவருட்பா பாடல் ஒன்றை நாம் சிந்திக்கலாம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசியினால் இளைத்தே வீடுதோறும் இறந்தும் பசியார அயர்ந்த வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேர் உறக் கண்டு உளம் துடித்தேன், நன்மணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தவர் தம்மை கண்டே இழைத்தேன். வாழ்க வளமுடன். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் தானும் வாடினேன் என்று கூறி, முதலிலே வள்ளல் ராமலிங்க அடிகள் வைணவத்தில் பிரசித்த போது ஒரு கூட்டம் அவரை வலம் வந்தது. பிறகு சைவத்தில் திளைத்த போது ஒரு கூட்டம் வலம் வந்து கொண்டிருந்தது. பிறகு சித்த வித்தைகளை அவர் தெரிந்திருக்கிறார் என்று, அதை நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு கூட்டம் வலம் வந்து கொண்டிருந்தது. தத்துவங்களை சொல்ல, அந்த உண்மைகளை வெளிப்படுத்த அவர் எத்தனித்த போது ஒருவரும் அங்கே இல்லை. அப்பொழுதுதான் வள்ளல் பிரான் அவர்கள், கடை விரித்தேன் கொள்வாரில்லை கட்டிவிட்டேன், அச்சில் ஏத்துவேன் மிடாவில் ஏத்துவேன், எல்லோரிடமும் சூக்குமமாக வந்துவிடுவேன் என்று பாடுகிறார். கடை விரித்தேன், ஆன்மீகத்தை கடையாக அனைவருக்கும் வழங்குவதற்காக விரித்து வைத்தேன். யாரும் அதை கண்டுகொள்ளவில்லை. ஆகவே அந்த கடையை கட்டிவிட்டேன். கட்டி அதோடு நிறுத்த மாட்டேன், அச்சில் ஏத்துவேன், பிரிண்ட் பண்ணி அனைவருக்கும் தருவேன் என்று கூறி, அதையும் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை என்று சொன்னால், மிடாவில் ஏத்துவேன், டாம் போட்டு அனைவருக்கும் தெரிவிப்பேன் என்று கூறி, அதையும் அவர்கள் ஏற்க மறுத்தால், எல்லோரிடமும் சூக்குமமாக வந்துவிடுவேன் என்று கூறி, வள்ளல் பிரான் அவர்கள் அருட்தந்தை வேதாத்திரியிடம் ஒரு நாள் அதிகாலை வந்து, உன்னுடன் 10 ஆண்டுகள் நான் பயணிக்க இருக்கிறேன், ஆன்மீகத்தில் கூடிய அந்த குறைவை நிறைவு செய்ய நான் இந்த இலக்கை ஏற்க இருக்கிறேன். நீங்கள் 10 ஆண்டுகளுக்கு யாருக்கும் தெரிவிக்காமல் பயணியுங்கள் என்று சொல்லி, வள்ளல் ராமலிங்க அடிகளார் வேதாத்திரியுடன் ஆன்மீக பயணத்தை மேற்கொண்ட போது, வேதாத்திரி அவர்கள் அதற்கு முன் உரைநடை எழுதத் தெரியும், பாடல்கள் எழுதி அவ்வளவாக பரிட்சத்தம் இல்லை. ஆனால் வள்ளல் ராமலிங்க அடிகள் உள்ளே வந்தபோது பாடல்களாக களஞ்சியம் என்பதாக அவருக்கு குவிந்தது. ஞானக்களஞ்சியம் தொகுப்பு 1 1000 பாடலும், ஞானக்களஞ்சியம் தொகுப்பு 2 1000 பாடல்களும், 2000 பாடல்களை மக்கள் நலம் கருதி உலக அமைதி வேண்டி அருட்தந்தை அவர்கள் எழுதி, அனைத்து மக்களும் உய்வு பெற வேண்டும் என்பதாக பயணித்திருந்தார். எனது வாழ்க்கை விளக்கத்தில் இந்த குறிப்பு இருக்கிறது. இவ்வாறு உள்ளே வருவேன் என்று ஏன் அவ்வளவு ஆதங்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் யோசிக்கும்போது,
வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் நானும் வாடினேன். பயிர்கள் வாடுவதைக் கண்டு நீரின்றி அமையாது உலகம் என்று அந்த நீர் இல்லாமல் பயிர்கள் வாடுவதை தத்துவங்கள் 5ல் 4வது தத்துவமாக இருக்கக்கூடிய அந்த தத்துவத்தை அவர் புரிந்து கொண்டு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் நானும் வாடினேன் என்று கூறுவார். 5வது தத்துவமாக இருக்கக்கூடிய நிலம்தான். இந்த நிலம் பிரபஞ்சம் வாழ வேண்டும், அவ்வாறு வாழ்வது 5வது தத்துவம். 4வது தத்துவம் நீர். 3வது தத்துவமாக அவர் கண்டு சொன்னபோது அருட்பெரும் ஜோதி நெருப்பு தத்துவம். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அனைத்து ஒளிகளும் ஆற்றலை வழங்கி இந்த பிரபஞ்சத்தில் உயிர் ஜீவன்களாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று ஆராய்ச்சி செய்தபோது அதனுடன் ஐக்கியமாகிப் போனார் என்று தெரிகிறது. இன்னும் 2வது தத்துவத்தை சொல்ல வேண்டும், 1வது தத்துவத்தை சொல்ல வேண்டும். தத்துவம் என்ற இந்த உண்மைதான் இறைவன் என்று இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்ட வேண்டும். அவ்வாறு வள்ளல் ராமலிங்க அடிகள் விட்டு சென்ற பணியை குரு வேதாத்திரி தொடர்ந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவருடன் 10 ஆண்டுகள் பயணித்த போது இந்த இலக்கை வேதாத்திரி அவர்கள் அடைந்தார் என்று தெரிகிறது. அவ்வாறு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் நானும் வாடினேன் என்று கூறும் வள்ளல் ராமலிங்க அடிகள், வாடினேன் பசியினால் இளைத்தே, அந்த பசிப்பிணியை நீக்காமல் அனைவரும் வாடுகின்றனர். வீடுதோறும் இறந்தும் பசியார அயர்ந்த, வீடுதோறும் இறந்து பசியாறலாம் என்று சென்றாலும் வெற்றை கண்டு உளம் பதைத்தேன். அவர்கள் படும் வேதனையைக் கண்டு நான் உளம் பதைத்தேன் என்று கூறுகிறார். நீடிய பிணியால் வருந்துகிறார். அவ்வாறு பசிப்பிணி கொடுமையானது என்பதையும், பயிர்கள் நீரின்றி அதுவும் வாடுவதும் வருந்தத்தக்கது என்றும் என் நேர் உறக் கண்டு உளம் துடித்தேன். நான் இவைகளை நேரில் பார்த்து என் உள்ளம் துடிப்பு அடைந்தது. நன்மணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இளைத்தவர் தம்மை கண்டு கிளைத்தேன். இவ்வாறு பசியார முடியாமலும் இறந்தும் உயிர் வாழ முடியாமலும் இருக்கக்கூடிய இந்த நிலை, இந்த ஏழ்மை நிலை நெஞ்சத்தை நெகிழ வைக்கிறது. அந்த நெகிழ்ச்சி என்னையே இழைக்கச் செய்கிறது என்று வருத்தத்தோடு கூறிய இந்த அருட்பா நாமும் ஏற்று அந்த பிணிகளை நாமும் நலமுடன் வாழ்ந்து பிறரையும் நலம் பெறச் செய்ய வேண்டும். அதற்காகத்தான் நாம் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுமாறு இந்த திருவருட்பா பாடல் கூறுகிறது. இதைத்தான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள், நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்வேன் என்று தொண்டாற்றி இன்பம் காணுங்கள் என்று கூறும் அந்த இலக்கு அவர் விட்டு சென்ற பணிதான் குரு அவர்கள் தொடர்கிறார் என்பதை நாம் கருத்திலே கொள்ளலாம். இந்த சிந்தனையை என்னுள் வழங்கிய இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரும் செய்முடுத்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் வாழ்க வளமுடன் என்ற நன்றி பாராட்டி நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.